வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து நான் வச்சிருக்கிற கார்டன். இப்போ இதில் வந்து எவ்வளோ வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு. இந்த ஒரே நாள் தான் கீழவும் வச்சுருக்கேன், தரையில் கொஞ்சம் ஒரு 2-3 செடி தான் வச்சுருக்கேன். அதுலேயும் இங்கே கேனில் வச்சுருந்த செடியிலையும் இவ்வளோ வெண்டைக்காய் வந்திருக்கு. இப்போ இதை வந்து கவரில் போட்டுட்டு இப்போ வந்து இந்த வல்லாரையை பறிச்சிட போகிறேன். பறித்து ஊருக்கு அரைக்க போகிறேன். இப்போ எப்படி பறிக்கிறதுன்னு பறிச்சிடலாம். இது வந்து பெரிய ரக வல்லாரை. இதெல்லாம் வந்து பூ வச்சிருச்சு, பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோ தழையெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் கட் பண்ணுறேன். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த கேனில் வந்து பாதி தான், ஒரு கேனில் பாதி கூட இல்லை, கால்வாசி தான் அறுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம்தான் மண் போட்டு நான் வல்லாரைக்கீரை நட்டு வச்சுருந்தேன். அதுலேருந்து பறித்தது இவ்வளோ வந்துருச்சு. பழுத்ததெல்லாம் எடுத்துட்டேன். வெண்டைக்காயும் இந்த தோட்டத்தில் இவ்வளோ வந்திருக்கு. இப்போ இதில் இருந்த காய் இது. இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை எனக்கு இந்த வெண்டைக்காய் கிடைக்கிது. அது மாதிரி கத்திரிக்காய் கிடைக்கிற வரைக்கும் இந்த செடிங்களில் நான் தண்ணி ஊற்றி இதுக்கு உண்டான சத்து உரம் கொடுத்துட்ருக்கேன். பின்னாடி கஸ்தூரி வெண்டைக்காயெல்லாம் மறுபடியும் வச்சுருக்கேன். புடலங்காய், இந்த கொடிங்கு வகைகள்லாம் இப்போ தான் ஆடி மாதம் நட்டிருக்கேன். இந்த வல்லாரையில் வந்து இப்போ ஊருக்கு அரைக்க போகிறேன். இது மட்டும் அரைச்சா கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும். அதனால் நான் வந்து இப்போது பிரண்டை, இருவாச்சி தழை இதெல்லாம் வச்சு உப்பு, மிளகா, புளி நம்ம புதினா அரைக்கிற மாதிரியே தான் அரைப்பேன். அது மாதிரி அரைக்கிறதுக்காக தான் பறிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம சும்மா இருக்கிற நேரம் கிச்சன் கம்போஸ்ட்டை போட்டு கொஞ்சோண்டு மண் போட்டால் போதும். அதில் சத்து உரம் வந்து கிச்சன் கம்போஸ்ட் போட்டாவே போதும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.